வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். சார், சி ஓட்டர் அப்படின்ற நிறுவனம் தொடர்ந்து தேர்தல் போதும், அப்புறம் இடையிடையே ஒவ்வொரு ஆண்டும் அல்லது 6 மாதத்துக்கு ஒரு முறையும் மூட் ஆஃப் தி நேஷன் என்றும் தொடர்ந்து சர்வேக்களை வெளியிடக்கூடிய ஒரு அமைப்பு. நேற்றைக்கு விஜய் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் இனிமேல் தமிழ்நாடு அரசியல் அப்படின்றத அவர் ஒரு டிக்ளரேஷனா கொடுக்குறாரு. அன்று இரவே சி ஓட்டர் சர்வே வெளியிடப்படுகிறது. திமுகவின் தலைவர், இப்போ முதலமைச்சர், அடுத்த முறை முதலமைச்சராக 27% ஆதரவு, விஜய் அடுத்து முதல்வராக 18% ஆதரவு. ரொம்ப ஷாக்கிங்கா எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் ஆன் பார் ஈக்குவலா இருக்கிறாங்க. 10 and 9% அடுத்தடுத்த இடங்களில் இருக்கிறார்கள். இந்த சர்வே முடிவுகளை எப்படி பாக்குறீங்க சார்? பொதுவாக சர்வேங்கிறதுல ஓரளவுக்கு சயின்டிபிக்கா சாம்பிள்ஸ், ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல ஓரளவுக்கு சர்வேக்களை நான் நம்பக்கூடியவன் தான். சர்வேன்றது ஒரு சயின்டிபிக் அப்ரோச் தான். அதான் அந்த அளவுல ஓரளவுக்கு ஒரு லேசா சந்தேகத்தை வச்சுக்கிட்டே அதை அப்ரோச் பண்ணிடுறது தான் வழக்கமாக. ஆனா சமீப காலமாக இந்த எக்ஸிட் போல்ஸ், தேர்தல் நடக்கும் போது நடக்கக்கூடிய போல்கள், எக்ஸிட் போல்ஸ், இந்த மாதிரி மூட் ஆஃப் தி நேஷன் வரக்கூடிய இது சர்வே, இது எல்லாமே கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவே இருக்கு. ஏன்னா சர்வேக்கள் பெரும்பாலும் ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்றதுக்காக அப்படின்ற மாதிரி நடக்கிறதுனால லாபியிங்கினுடைய ஒரு வகையாக சர்வேக்கள் மாறிவிட்ட ஒரு வர்த்தக சூழல்ல இந்த மாதிரி மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் நாடி பிடித்து பார்த்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்வதே கமர்ஷியலாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கோ அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்குது. இவற்றுக்கு ஊடாக சில விஷயங்கள் சரியானதாகவும் வரக்கூடும். அதனால எல்லா சர்வேக்களையும் நான் டோட்டலா ரிஜெக்ட் பண்ணல. சில சர்வேக்கள் சரியாக வரக்கூடும். சில சர்வேக்கள் சந்தேகங்களோட தான் வருகிறதாக நான் நினைக்கிறேன். அதான் ஃபீல்டுல புதிதாக வரக்கூடியவர்களுக்கு ஏகோபித்த ஆதரவு இருக்கிறது அப்படின்னு வரக்கூடிய சர்வேக்கள் சந்தேகத்தை கொடுக்குது. இது ப்ராடக்டை லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அப்படி ஒரு தேவை இருப்பதாக மக்களுடைய மனதுல ஒரு கருத்தை விதைக்கிறதுக்கான ஒரு அறிமுக முயற்சியாக இதை பார்க்கிறேன். எடுப்பிலேயே இப்போ விஜய் 28% வாங்கி இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரை விட அதிகமாக மக்கள் அது விரும்பப்படுகிறார்னு சொன்னா அதுல அந்த சர்வேயோட நம்பகத்தன்மை கெட்டு போகும். அதனால இப்போ அதை முதலமைச்சருக்கு 27, அவருக்கு 18ன்னு ஒரு கேப் வச்சு சர்வேயை வெளியிடுறாங்க. ஏற்கனவே களத்துல இருக்கிற 2 பேரை லாபகமாக பின்னுக்கு தள்ளி விட்டார்கள். இனி அடுத்தாப்புல ஒரு சர்வே வந்ததுன்னா அந்த சர்வேல இந்த 27 25ஆக குறைந்ததாக காட்டுவாங்க. இந்த 17ல இருந்து 20க்கு வந்ததாக, 22க்கு வந்ததாக காட்டுவாங்க. இப்படி படிப்படியாக கொண்டு போய் ரொம்ப நெருக்கமான ஃபைட் இருக்கிற மாதிரி காட்டலாம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஒரு சென்சேஷனலா ஒரு இன்சிடென்ட்டுக்கு பிறகு விஜயே பந்தயத்தில் முந்தி இருப்பதாக கூட சொல்லலாம். இல்ல சார், அப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சார்? ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இப்ப இன்னைக்கே விஜய்க்கு 28% நம்பர் கொடுத்தாலும் அது இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் டிபேட்டா மாறதான் போகிறது. சமூக வலைதளங்கள்ல அது பரவதான் போகிறது. அது ஏன் பொறுமையா டைம் எடுத்து பண்ணணும்? இன்னைக்கே பண்ணலாமே அப்படி மேனிபுலேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அது மேனிபுலேஷன்ங்கிறது உடனடியாக தெரிஞ்சு போகும்ல உங்களுக்கு. அதனால எவ்வளவு தூரம் புஷ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் புஷ் பண்ணிருக்கிறாங்க. இதை இன்னும் சிறப்பாக செய்வாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லாபியிங் அமைப்புகள்ல வேலை செய்து அனுபவம் உள்ளவர்கள் இப்போ டிவிகேல இருக்கிறாங்க. அதனால அவர்கள் தங்களுக்கான லாபியிங்காக இந்த சர்வேயை பயன்படுத்தி இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு. இப்ப இந்த சர்வேல எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலையை விட்டுலாம், ஆனா எடப்பாடிய 10% அப்படின்னு சுருக்கி காட்டுறாங்க. இத எப்படி பாக்குறீங்க சார்? எடப்பாடியை இவங்க வச்சிருக்கிற, இது எடுக்கப்பட்டதாகவும் இருக்கலாம், கொடுக்கப்பட்டதாகவும் இருக்கலாம், ஆனா எடப்பாடி மீதான மதிப்பீட்டை எப்படி பாக்குறீங்க சார்?
இது தவேக வந்து திமுகவும் தவேகவும் தான் எதிர்காலத்துல தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்க போகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டோட தான் அவர் வராரு, விஜய் வராரு. எப்பவுமே நேற்று அதை டிக்ளேர் பண்றாரு. அதற்கு முன்னாலேயே அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கு. ஏன்னா டார்கெட் வந்து அதிமுக 2 விதமான டார்கெட். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வெளியில கொண்டு வரணும், ஒரு அசைன்மெண்ட் மாதிரியே வச்சுக்கலாம். அதோட சேர்த்து செய்ய வேண்டிய வேலை வந்து அதுல சைமல்டேனியஸா அதிமுகவை டம்மி பண்ணணும். அந்த ஸ்பேஸ வந்து ஒரு பக்கம் விஜய் இப்படியே வேலை செய்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு பக்கத்துல பிஜேபி கடுமையாக வேலை செய்து அதிமுகவை கீழே தள்ளிட்டு 2வது இடத்துக்கு பிஜேபி தலைமையிலான கூட்டணி வந்து சேர்ந்து வேண்டும் அப்படிங்கிறது ஓவரால் டிசைனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனுடைய ஒரு பகுதியாக இந்த சர்வேக்கள் பங்காற்றுகின்றன அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சர்வேல இன்னும் கூடுதலா முதலமைச்சர் ஸ்டாலினோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த அரசினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற இண்டிகேட்டர்ஸையும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க சார். ஆனா இந்த சர்வே வந்து எப்படி எடுக்கப்பட்டது, யாரிடம் எடுக்கப்பட்டது அப்படின்றது எனக்கு கிடைக்கல. அது நீங்க ஏதாவது பாத்தீங்களா சார்? இல்ல, நான் பார்க்கல. ஆனா ட்விட்டர்ல உண்டான ஒரு ஏஐ அது தொடர்பாக அவங்க கிட்ட கேட்டு யாரோ பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு 1000 to 3000 வரைக்கும் சாம்பிள்ஸ் எடுக்கிறது தான் இந்தியா டுடேயோட வழக்கமான தன்மை, அப்படித்தான் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை யாரோ பகிர்ந்திருந்தார்கள். அதை பார்த்தேன். அதை தாண்டி பெரிதாக அதை பற்றி நான் அறிந்திருக்கவில்லை. பட் சர்வே ரிசல்ட்ல சொல்லும் போதே அவங்க வந்து சொல்றாங்கல்ல, அதாவது இந்த 27% நிக்கல. முதலமைச்சர் பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது அது வந்து அதிகமாகவே தான் வருது. அப்படி இருக்கும்போது டிஃபரன்ஸ்ல அவர் பெயரை சொல்லாம ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்றதாக ஒரு சின்ன இடைவெளியும் அதற்குள்ள வருது. அந்த மாதிரி இடைவெளி த்ரூ அவுட்டா எல்லா இடங்கள்லயும் தொட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது அந்த ஒரு கொஹிரண்டா இல்ல. இப்ப இந்த சர்வேவின் மூலமாக மக்கள் மனதை அப்படி மாற்ற முடியுமா சார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது ஒரு பெரிய நிறுவனங்கள் எல்லாம் அந்த நிறுவனர்களே உட்கார்ந்து கண்ணீர் மல்கி அழுதார்கள். இப்படி நடந்து போச்சே அப்படின்னு அழுதாங்க. ஆப்கி பார் 400 பார் அப்படின்ற அந்த விளம்பரம். இப்ப ஆப்கி பார் அண்ணன் 2ஆம் இடம் பார் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்குது. இத மக்கள் எப்படி பார்ப்பாங்க? மக்களுக்கு ஏற்கனவே வந்து திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற உணர்வுல இருந்தாங்கன்னா இந்த மாதிரி சர்வேக்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க கூடும். இன்னும் 1 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள வந்து ஆன்டி இன்கம்பன்சி கூடிவிடும். ஏன்னா 5 ஆண்டுகள் கழித்து தேர்தலுக்கு போனால் ஆன்டி இன்கம்பன்சி மலை மாதிரி இருக்கும், அதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு தொடர்ந்து தேர்தலில் பிஜேபி ஜெயிக்கும்னு சொல்லிக்கொண்டே இதையும் சொல்றவங்களை பார்க்க முடியுது. அப்படி நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு இயல்பாக திமுக ஆட்சி அகல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இந்த சர்வேக்கள்ல சுய மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாம். அதை தாண்டி சர்வேக்கள் வந்து பெரிய அளவுல மக்களுடைய மனதை மாற்றும் அப்படின்னு நான் நினைக்கல. நீங்க 400 இடங்கள் அப்படின்னு வரும்போது 360 இடங்கள் வந்து பிஜேபி ஜெயிக்கும் அல்லது பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லிக்கொண்டே தமிழ்நாட்டுல வந்து 30, 35 அல்லது அனைத்து இடங்கள் அப்படின்னு மாத்தி பல சர்வேக்கள் கருத்து கணிப்புகள் சொல்லிச்சு இல்ல. ஏன்னா தமிழ்நாட்டுல அதுக்கு மேல சொல்ல முடியாது. அந்த வேறு சொல்லி பாதிக்கு பாதி எடுக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அது நம்பகத்தன்மை இல்லாம போயிருக்கும். 42, 50ன்னு சொல்றதுக்கு சீட்டும் பத்தாது. அதனால தமிழ்நாட்டை விட்டுட்டு மோடிக்கு 400 இடங்கள் 360 இடங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்தது 240 இடங்கள் தான் வந்தது. அதே போல இப்போ யாரை ஊதி பெருக்க வேண்டும் என்ற நோக்கத்துல காட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்களோ அது இதை விட இன்னும் குறைவாக வந்து சேரலாம். அது உண்மையான நிலைமை என்னங்கிறது தெரியல. அது அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு இடையில உண்டான உறவு எப்படி போகுது என்பதை பொறுத்து தான் 2வது இடத்துக்கு அவங்க வர முடியுமா என்னங்கிறதை யோசிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொன்னு இந்த சர்வே வந்து
விஜய் சொன்னதை நிரூபிப்பது அப்படின்ற அடிப்படையில ஒரு பக்கம், அதாவது அவர் சொன்னதை நிரூபிப்பதற்காக இட்டுக்கட்டப்பட்டிருக்கிறதா அப்படின்ற சந்தேகம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதை கிரவுண்டில் எடுத்தாங்களா ஆன்லைன்ல எடுத்தாங்களான்னு நம்ம தேடி பார்க்கும் பொழுது பெரும்பான்மையா இந்த நிறுவனம் வந்து டெலிபோனிக் கான்வர்சேஷன் மூலமாக சர்வே எடுப்பதாக சொல்லுகிறார்கள். எனக்கு தெரிந்து நானும் பல்வேறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து போறேன். அந்த டெலிபோன்ல பேசின அந்த 5000 பேர்ல ஒருத்தரை கூட நம்மளால பார்க்க முடியல. யாரு பேசுறாங்க அப்படின்றதும் வந்து தெரிய மாட்டேங்குது. அப்ப இந்த சர்வேக்கள் வந்து ஒண்ணு விஜய் ப்ரொமோட் பண்ணுது, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு அரசியல் சூழலுக்கு இந்த சர்வே ஏற்படுத்துற தாக்கம், அதை எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல வந்து படிப்படியாக திராவிட இயக்கங்களினுடைய செல்வாக்கு குறைந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு டோனை கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்றதுக்கான முயற்சியும் இதுக்குள்ள இருக்கிறதாக தோன்றுகிறது. தாவேக்காவை நீங்க அப்ப திராவிட இயக்கமா பாக்கலையா சார்? நான் பார்க்கல, நான் உண்மையிலேயே பார்க்கல. அவங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லலாம், தமிழ்நாடு நலன்களுக்காக பேசுகிறோம்னு சொல்லலாம். இந்த தமிழ்நாடுனுடைய நலன்களுக்காக பேசுகிறோம்னு சொல்லிட்டு வர்றவங்களுடைய எந்த விதமான பொலிட்டிக்கல் டோனும் அவங்க பேச்சுக்குள்ள இல்லை. ஆழமான அரசியல் விவாதங்களுக்குள்ள அவங்க வர வேண்டாம். மேலோட்டமாகவாது பிரச்சனைகளை புரிந்து கொண்டவர்களாக அவர்கள் பேசுகிறார்கள். ஒரு உதாரணமா ஏதாவது ஒண்ணு கோட் பண்ண முடியுமா சார்? ஏன்னா அவங்க இப்பதான் வளர்ந்து வர்றாங்க, உதாரணங்களோட சொன்னா அவங்க புரிஞ்சுக்க எளிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இதையெல்லாம் பற்றி விளக்கி சொல்லி உத்திகளை வகுத்து கொடுக்கறதுக்கு பேரறிஞர்கள் நிறைய பேர் அவங்க கூடவே இருக்காங்களே. அதுக்கப்புறம் நாமும் அதை பற்றி பேசணுமா? இந்த நேற்று முன்தினமோ நடந்த அந்த தேவைக்க பொதுக்குழுல பேசிய பேச்சுக்கள் அனைத்துமே, மேடையில் பேசிய பேச்சுக்கள் அனைத்துமே கூட ஒரு பெரிய உதாரணம் தான். நேற்று தானே, நேற்று நடந்தது. நேற்று தான் சார். அதுவே ரொம்ப நாள் ஆன மாதிரி ஏன் தெரியுது. அதுல அவங்க பேசிய பேச்சுக்கள் எல்லாமே அவங்களுடைய அரசியல் கிரவுண்ட்ல நின்று பேசுற மாதிரியே தெரியல. சாதாரணமாக புதிதாக செய்தித்தாள்களை படிச்சுட்டு ஊர்ல வீட்டு திண்ணைகள்ல அல்லது மரத்தடிகள்ல ஆற்றங்கரைகள்ல அல்லது வேறு சில இடங்கள்ல உட்கார்ந்து பேசுகின்ற எளிய மனிதர்கள் சரியா பேசுவாங்க. இது கொஞ்சம் மேலோட்டமாக சாப்பிட்டது செரிப்பதற்காக சில வேலைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் பேசக்கூடிய பேச்சாக அவங்க இருந்தது. எளிய மனிதர்கள் டீ கடையிலையும் ரொம்ப ஆழமா பேசுவாங்க, ஆழமா பேசுவாங்க, அவங்க அனுபவத்துல இருந்து பேசுவாங்க. அரசினுடைய முடிவுகளுக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு அல்லது இடைவெளி எதை பத்தி வேண்டுமானாலும் பேச முடியும். அந்த மாதிரி பேச்சுக்கள் எதுவுமே இவங்க கிட்ட கேட்கல. நாம ஒரு 50 ஆண்டுகள்ல பல விஷயங்களை வந்து திராவிட இயக்கங்கள் மீது வன்மம் கொண்டவர்கள் பேசிய பேச்சுக்கள் கேட்டுட்டு இருக்கிறோம்ல. அதாவது மீடியாவுக்குள்ள இல்லாம வெளியில சாதாரண உரையாடல்கள்ல கண்ணா பின்னான்னு பேசுற நபர்கள் பேசுற பேச்சுக்கள் பல இருக்குல்ல, அந்த மாதிரி கண்டென்ட் தான் இவங்க எடுத்துட்டு வந்து பேசுறாங்க. இவங்க பேசுற மாற்றமும் தெரியல. அதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். இது திராவிட இயக்க வெறுப்பா அல்லது கடந்த 50 ஆண்டுகளாக சின்ஸ் 1969 இருந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் வெறுப்பா? ஏன்னா அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் ஏத்துக்கிறாங்க. ஆனா கலைஞருடைய தளபதிகள் அவங்க மட்டும், அதுவும் குறிப்பா கலைஞர் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து உறுத்தலாவே இருக்கிறாரு. அது எம்ஜிஆர்ல இருந்து பலருக்கு வந்து அவர் தொடர்ந்து உறுத்தலாவே இருக்கிறார். அப்ப அது திமுக அல்லது திராவிட இயக்க வெறுப்பா அல்லது குறிப்பிட்டு கலைஞர் வெறுப்பா இதை பார்க்கலாமா? அதாவது கடந்த காலத்துல கலைஞரை ஆதரிக்காதவர்கள் அப்படின்னு லிஸ்ட் நிறைய இருக்கு. இப்போது திமுகவை ஆதரிக்கிற பலர் வந்து கடந்த காலத்துல திமுகவை தொடர்ந்து ஆதரிக்கவில்லை. அதாவது ஒரு இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஆதரவு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆதரவு கொடுக்காம, ஆனா தேசிய அரசியல் சூழலுக்கு ஏற்றவாறு தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல முடிவெடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எல்லாரும் திமுக அண்ணா திமுகவுக்கு இடையில மாறி மாறி ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்ட்ட இந்த மாதிரி வன்மம் வெளிப்படுறது இல்லை. ஆனா கட்சியின் தொடக்கத்தில் இருந்து திமுக மேல ஒரு ஒவ்வாமை கொண்ட குரூப் பேசுறாங்கல்ல, அவங்க பேசுறதுல ஒரு கட்டத்துக்கு மேல அது திமுக மீது ஒட்டுமொத்த வெறுப்பாக காட்டுவதை விட அண்ணாவை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் கலைஞரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு லைனுக்குள்ள ஒரு தியரியை போட்டுட்டு
அதனால அண்ணாவின் வழிவந்த இன்னொரு அமைப்பான பெரியார் அண்ணா வழிவந்த இன்னொரு அமைப்பான அதிமுக ஆதரிக்கிறோம் அப்படின்னு போய் சேருவாங்க, அந்த இடத்துக்கு போய் சேருவாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, திமுக அதிமுக ரெண்டையுமே விட்டுட்டு ஏதாவது ஒரு அமைப்புல போய் இதே கதைகளை பேசிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு அரசியல் சூழல்ல முக்கியமானதாக இருக்கு. பொலிட்டிக்கலாக அரசியல் அரங்கத்துல நடக்கக்கூடிய உரையாடல்கள் அரசியல் நிறைந்தவையாக இருக்கணும், அதுல வேறுபாடுகள் இருக்கலாம், அரசியல் நிறைந்தவையாக வேறு விவாதங்கள் இருக்கணும், உரையாடல்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி எலமெண்ட் எல்லாரோடையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வை கொடுக்குது நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும். நேற்று மில்டன் சன் நியூஸ்ல பேசும்போது இது தொடர்பாக பேசியது எனக்கு ரொம்ப முக்கியமானதாக தெரிஞ்சது. அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தேவைக்கா மாதிரி எலமெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசியலுக்குள்ள நுழையவே இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது 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 ரொம்ப முக்கியமானதாக தெரிஞ்சது. ஓகே, உள்ளவே நுழையக்கூடாது அப்படின்ற அந்த ஸ்டாண்ட் இப்ப தொடர்ந்து பல இடங்கள்லயும் வருகிறது. ஆனா மில்டன் சொன்னது அப்படின்னு அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சார்? அதுல அப்ப எந்த எலிமெண்ட் ரொம்ப முக்கியமானது, அல்லது அவர் சுட்டி காட்டினதுல எது முக்கியமானதா நீங்க நினைக்கிறீங்க? மில்டன் கன்சிஸ்டன்டா டிவிக்கே வந்ததுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். பல எல்லா வீடியோக்களையும் நான் பார்த்தது இல்லை, பல வீடியோக்கள் அவர் பேசிய வீடியோக்களையும் நான் பார்த்திருக்கிறேன். இந்த கருத்தை வெவ்வேறு விதமாக அவர் வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறார். அது எல்லாமே எப்படி நாடகத்தன்மையோடு நடக்குது, அல்லது அரசியல் புறக்கணிக்கப்பட்டு ஒரு அரசியல் அகற்றப்பட்ட ஒரு அரசியலை தீவிர அரசியல் பேசுவது போல தோற்றத்தோடு எப்படி செய்துட்டு இருக்கிறாங்கிறத அவர் பேச்சுக்கள்ல இருந்து புரிந்து கொள்ள முடிந்தது. அவருடைய அப்சர்வேஷன்ஸ் நிறைய விஷயங்கள் அதுல இந்த மாதிரி ஒரு பார்வையோட ஒத்து போனதுனால நான் அவரை அதிகமாக பார்த்திருக்கிறேன். அந்த கருத்தை இப்போ சாதாரணமாக நான் எடுத்துக்காட்டுக்கு மற்றவங்களை நான் சொல்ல விரும்பல, நானே போனா கூட நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவர்களுடைய கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால நான் நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை நான் வெறுக்கவில்லை, எதிர்க்கவில்லை. விஜய் வந்தா வரட்டும், அவர் கருத்தை பேசட்டும், அவரை வரவே கூடாது அப்படின்னு சொல்றது அல்லது அவரை முற்றிலும் தொடை தெரிய வேண்டும்னு சொல்றது அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசுவேன். எனக்கு அந்த கருத்துக்கள் உடன்பாடே இல்லாம இருந்தா கூட மில்டன் சொன்ன லைன் எடுத்து நான் ஓங்கி பேசுவது இல்லை. ஏன்னா நான் என்னளவுல எப்படி புரிந்து கொள்கிறேனோ அதை மட்டும்தான் நான் பேசுறேன். நான் மக்களுக்கு கால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் தொடர்புகளோட இல்லைங்கிறதுனால என்னால அப்படி சொல்ல முடியாது. அதனால சொல்ல முடியாதுன்னா அப்படி பழக்கம் இல்லை. ஒருவேளை காலம் ஒருவேளை அப்படி தள்ளிவிடுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இப்போது வரைக்கும் நான் சொல்றது இல்லை. அந்த மாதிரி கூட பல பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் சொல்றது இல்லை. இந்த மாதிரி நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வேறு சில பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, வேறு சில அரசியல் விமர்சகர்கள் இருக்கிறாங்க. அவங்க நடிகர்கள் வரலாமா வேண்டாமான்னு சொல்லும் போது இப்ப நீங்க உங்களுடைய நிலைப்பாடு சொல்லிட்டீங்க சார். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, பட் ஆனா நடிகர்கள் வரலாமா வேண்டாமான்னு கேட்கும்போது யாரு வேண்டுமானாலும் வரலாம், அதற்கு ஜனநாயகத்தில் உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லுபவர்கள் உதயநிதி ஸ்டாலின் வரும் பொழுது அவசரமாக வருகிறார், அல்லது வேகமாக வருகிறார், அல்லது தேவையில்லாமல் வருகிறார்னு சொல்றது, அல்லது தமிழ்நாட்டு அரசியலில் ஒவ்வொரு கட்சிகளையும் மதிப்பிடும் பொழுது ஒவ்வொருத்தரையும் ஒரு தராசில் வைத்து அளவிட்டால் பஞ்சமா பாதகங்கள் அப்படின்னு ஒரு கட்சியை அப்படியே புறம் தள்ளி வைத்து விட்டு அரசியலை பேசுவது, இந்த இதை எப்படி பாக்குறீங்க? இந்த இடைவெளி அல்லது இந்த ஹிப்போக்ரசி அல்லது இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு வரிசையாக என்ன வார்த்தை வேண்டுமானாலும் சொல்லிட்டு போகலாம். அது பலரிடம் இப்போது பரவி வருகிறது. அவங்க திமுகவை பற்றி பேசும்போது ஒரு விதமாகவும் மற்ற கட்சிகளை பற்றி பேசும்போது ஒப்புக்கு ஆமா அதெல்லாம் வந்தா கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் திமுக வரக்கூடாது அப்படின்னு சேர்த்து சொல்லிட்டு அவங்களுக்கான இடத்தை முன்னால தூக்கி வச்சிடுறாங்க. எது நாசமா போகும் அப்படின்னு சொல்றோமோ அதையே தூக்கி திமுக வருவதில் சிக்கல்கள் இருக்குன்னு சொல்வதன் மூலமாக அதை தூக்கி முன்னால் வச்சிடுறாங்க. திமுகவை கடுமையாக விமர்சிக்காததன் மூலம் நீங்கள் திமுகவை ஆதரிக்கவில்லை, திமுகவை தோற்கடிக்கிறீர்கள் அப்படின்னு
மற்றவர்களுக்கு திமுகவின் அது இது அப்படின்னு சொல்லி பட்டங்களை வேற வழங்கி கௌரவிக்கிறாங்க. அவர்களுடைய சுய மகிழ்ச்சிக்காக பேசுகிறார்கள்ங்கிறத தவிர அதுல பெரிய சீரியஸாக எதுவும் இருக்கிறதாக நான் நினைக்கல. அது எப்படிலாம் சொல்றாங்கன்னா, விஜயை கண்டு திமுக பயப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணியை பார்த்து பயப்படுகிறது, விஜயை பார்த்து பயப்படுகிறது அப்படின்லாம் சொல்றாங்க. லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி, மக்களவை தேர்தல் முன்னாடியும் சொன்னாங்க 10 சீட்டாவது ஜெயிக்கும் அப்படின்னு. ஆனா எதுவும் ஜெயிக்கல. எப்படி விருப்பங்களை மட்டுமே பேசுகிறார்கள் அப்படின்னு தெரியல. இப்போ நானும் பேசுகிறேன், 200 சீட்டு ஜெயிக்கிறது ஒண்ணு கஷ்டமான விஷயம் இல்ல அப்படின்னு நானும் சொல்றேன். ஏன்னா எனக்கு வந்து லோக்சபா தேர்தலில் 220 சீட்ல லீடிங் இருந்திருக்காங்கிறது ஒண்ணு. ஒப்பீட்டளவுல 5 பேரும் தனித்தனியாக நின்றார்கள் என்றால், ஒப்பீட்டளவுல பார்க்கும்போது திமுக கூட்டணிங்கிற முறையில திமுக கூட்டணி ரொம்ப அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கு. ஒரு லீடராக இப்ப இந்த சர்வேல அவங்க இப்போதைக்கு காட்டியிருக்கக்கூடிய சர்வேல சொல்வதை போல ஒரு லீடராக ஸ்டாலினுடைய உயரத்திற்கு யாரும் இன்னும் வரவே இல்லை அப்படிங்கிறது மக்கள் மனசுல தெரியுது. அவங்க இந்த விமர்சகர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிள் நான் முற்றிலுமாக வேறுபடுவது என்னன்னா, எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க வெற்றி பெற்றார்கள் 21ல, ஆனா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அப்படி இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல. நான் அப்படி நினைக்கல. ஆளுங்கட்சியாக வந்ததற்கு அப்புறம் தான் இன்னும் அதிகமாக மு.க. ஸ்டாலின் பாப்புலர் ஆயிருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு பெரும் பெண்கள் சமூகம் வந்து அவரை தலைவராக, ஒரு தங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக அக்செப்ட் பண்ணிருக்கு, ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கு முன்னால் அவங்க ஜெயலலிதா கூடவோ எம்ஜிஆர் கூடவோ இருந்திருக்கலாம், அவர்களுக்கு வாக்களிப்பவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அவங்க வந்து ஸ்டாலின் ஆதரவாளர்களாக, ஸ்டாலினுக்கு வாக்களிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு புரிதல். அது கிடைக்கக்கூடிய வாக்குகள்லயும் தெரியுது. இடைத்தேர்தல்களாக இருந்தாலும் சரி, லோக்சபா எலெக்ஷன்ல வர்றதாக இருந்தாலும் சரி. இந்த லோக்சபா எலெக்ஷன்ல விஜய் தேர்தலுக்கு போட்டியிடவில்லை. ஆனா அவர் வந்து கட்சி ஆரம்பிக்க போறதாக முடிவு பண்ணிட்டார்ல. அப்போ அவருக்கு வாக்களிக்க கூடியவர்கள் ஒரு முடிவு எடுக்கணும். எங்க ஓட்டு போட்டிருப்பாங்க, அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க, யாருக்கு அதிகமாக வாக்குகள் விழுந்திருக்கு, கடந்த காலத்தை விட அதிகமாக வாக்குகள் வாங்கியவர்கள்னு பார்த்தா யார் அதிகமாக வாங்கினாங்க லோக்சபா தேர்தல்? இல்ல, அவங்க டார்கெட்டே வேற சார். அவர்தான் பொருளாளர் சொல்லிட்டாரு, 70% ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போடாம 30% இருக்கிறாங்க, அவங்கதான் நம்ம டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த கேம்ல இருந்து அவங்க கேமே வேற சார், வேற. சரி, அந்த புரிதல் எனக்கு இல்லை, என்ன விட்டுருங்க. அந்த ரைட். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி இந்திரகுமார்.